Hello students, this is Iqbal. 6.2 ல third sum பார்க்க போறோம். To a man standing outside his house, the angle of elevation of the top and the bottom of a window are 60 degree and 45 degree respectively. ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியில் போயிட்டு அவருடைய வீட்டோடைய விண்டோவை பார்க்குறாரு. அவருடைய டாப்பை வந்து 60 டிகிரியில் பார்க்குறாரு, அவருடைய பாட்டமை வந்து 45 டிகிரியில் பார்க்குறாரு. அவருடைய ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால்லேருந்து 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு அப்படின்னா அந்த விண்டோவுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஸ்டின். சரி, இப்போ நம்ம அந்த விண்டோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த விண்டோ வந்து இப்படி வெர்டிக்கலாக இருக்குது, இந்த வால் தானே இருக்கும். அந்த வால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இவர் வந்து எங்கே நிற்கிறாருன்னா 5 மீட்டர் தள்ளி நிற்கிறார். சரியா? அவர் 5 மீட்டர் தள்ளி நிற்கிறார். ஸோ அதையும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அவருடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட்டு ஒரு இதில் வந்து ஒரு ஃபேக்டராக என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, பார்க்கலாம். டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே, ஒரு ஹைட்டு வந்து 180 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். சரி, அவர் டாப்பை வந்து எத்தனை டிகிரியில் பார்க்குறாருன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது இப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த விண்டோ இப்படி தான் இருக்கும்னா சம் ஆங்கிளில் தானே பார்க்குறாங்க. 60 டாப்பை வந்து 60, இது 45 அப்படின்னா கண்டிப்பாக சம் ஆங்கிள் இப்படி தான் ஹைட்டில் தான் இருக்கணும். இது வாலோடைய ஹைட்டு. சரி, இவருடைய ஹைட்டு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவருடைய ஹைட்டு. அந்த மேனுடைய ஹைட் வந்து இங்கேருந்து அவருடைய டாப்பை வந்து அவர் 60 டிகிரியில் பார்க்குறாரு. ஸோ டாப்பை வந்து 60 டிகிரியில் பார்க்குறாரு. அப்படி வச்சுக்கலாம். அப்போது இது வந்து 60 டிகிரி. அவருடைய பாட்டமை வந்து 45 டிகிரியில் பார்க்குறாரு. ஸோ பாட்டம் இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, பாட்டமை வந்து ஒரு 45 டிகிரியில் பார்க்குறாரு. சரி, அப்படின்னா அந்த விண்டோட ஹைட்டு தான் கேட்குறாங்க. விண்டோடைய ஹைட்டு வந்து நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு தெரியாதுல்ல, இது தெரியாது, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதுதான். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இந்த ஹைட்டு வந்து டசன்ட் மேட்டர். இங்கே வந்து அது ஒரு ஃபேக்டரே இல்லை, அது விட்டுருங்க, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். இது ஏபின்னு வச்சுருக்கோமா, இது சி, இது டின்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஈஸியான சம் தான் இந்த சம்மு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன ட்ரையாங்கிள் தான் எப்போவுமே ஈஸியாக. அந்த 45 வந்தால் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் இல்லை, அதை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பிசிடி ட்ரையாங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ட்ரையாங்கிள் பிசிடி. ஸோ ட்ரையாங்கிள் பிசிடியில் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, ஆப்போசிட் சைடு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அட்ஜஸ்டன்ட் சைடு 5. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று தானே. ஓகேவா? அப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், tan θ யூஸ் பண்ணுவோமா. tan 45. இந்த 45 பார்த்தாவே டக்குன்னு நம்ம ஒன்று சொல்லிடலாம், x = 5ன்னு கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேவா? சரி, tan 45 ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஓகே, அப்போது tan 45 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆப்போசிட் சைடு எது, பிசி. அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து எது, சிடி. tan 45 வந்து 1ன்னு தெரியும், பிசி வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், சிடி வந்து 5ன்னு தெரியும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் என்ன, அந்த 5 அந்த மல்டிப்ளை ஆகாமல் 5 × 1 5. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏசிடி. இதுலேயும் ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டன்ட் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ tan 60 யூஸ் பண்ணுறேன். tan 60 ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியாச்சுனால நம்ம ஆப்போசிட் சைடு வந்து இங்கே ஏசி, அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து சிடி. tan 60 வந்து √3 நம்மளுக்கு தெரியும். ஆப்போசிட் சைடு என்ன இருக்குங்க,
ஏசி வந்து என்ன அதில் என்ன இருக்குது ஹெச் ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் டோட்டல் ஹைட். அதனால் அதை எழுதிக்கோங்க ஹெச் ப்ளஸ் எக்ஸ். சிடி வந்து 5. அப்போ அந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 5√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. அதை இங்கே போட்டுருங்க. அப்போ நமக்கு ஹெச் தான் வேணும். அப்போ அந்த 5√3 இங்கே இருக்கும். இந்த ப்ளஸ் 5 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் -5 இஸ் ஈக்குவல் டு ஹெச். அப்போது therefore h ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னா ரெண்டுலேயும் 5 காமனாக எடுங்க. 5 காமனாக எடுக்கிறோன்னு என்ன அர்த்தம் 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். 5 கேன்சல். அப்போ √3 மட்டும் இருக்கும். இங்கே 5/5 1 ஆகிடும். தட்ஸ் ஆல். ஆனால் அங்கே √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்போது h ஈக்குவல் டு 5, √3யோட வேல்யூ வந்து 1.732 - 1. அப்போது 5 இன்ட்டு 1 - 1 0. அப்போ 0.732. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10 பேலன்ஸ் 1. 5 3s are 15 + 1 16 பேலன்ஸ் 1. 5 7s are 35 + 1 36. 3 d தள்ளி பாயிண்ட் 1 2 3. அப்போ என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு 3.66 மீட்டர் கிடைக்குது. இதான் வந்து இந்த ஹைட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு எழுதிருங்க லாஸ்ட்டில். ஓகேவா?